உன்னதரும் உயர்ந்தவரும் சிறந்தவரும் பரிசுத்தரும் பரிகாரியுமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய சிறந்த உயர்ந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே உங்களை சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த நாட்களெல்லாம் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்தின தேவன் இந்த நாளிலும் அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்தி தன்னுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவாராக. பாடல்களை பாடி தன்னுடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். தேவன் மத்தியில் இருக்கிறார். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே என்று சொல்லி பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உற்சாகமாய் பாடுவோமா? நன்றி ஆண்டவரே. பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவாராக, இயேசுவானவர் மகிமைப்படுவாராக, பரிசுத்த ஆவியாகிய தேவன் மகிமைப்படுவாராக, திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக, பெரியக தேவன் மகிமைப்படுவாராக. நன்றி ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ராஜா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துவீரே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துவீரே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ராஜா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென், ஆமென். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா, இந்த பலவீன நேரங்களில் உந்தன் கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டி செய்வோமும் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம்
நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருப்பதற்காய் நன்றி. இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளோடு நீர் பேசும். உடைய கிருபை உள்ள வார்த்தைகளை தாரும். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, இதனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தையினாலும் வாழ்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கும் வார்த்தை, உருவாக்கும் வார்த்தை பரத்திலிருந்து கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுவதையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். நீர் இப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் பலத்த கிரியில் நடப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருப்பதற்காய் நன்றி. ஒவ்வொருவரோடு நீ இடைபடுவதற்காய் நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க தேக்க நிலைகள், மந்த நிலைகள் மாறி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் பெருகவும் ஆண்டவர் தேவ உறவில் பலப்படவும் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவருடைய அற்புதக்கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். உடைய திருநாமம் உயர்த்தப்படட்டும். எல்லா நேரத்தையும் பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்போது நாம் சில பாடல்களை பாடி நம்முடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நம்மை கிருபையாய் பாதுகாத்து தாங்கினார், ஏந்தினார், தப்புவித்தாரே. நல்ல தெய்வத்தை பாடி துதிப்போம். வாருங்கள். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி கொண்டாடுவோம் என்ற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே. இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி நன்றி நன்றி
அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவர், அவர் துதிக்கு பாத்திரர், நம்முடைய பலனெல்லாம் அவர்தான். ஆகவே உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் நம் சாபங்களை முடித்தாரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் தந்தாரே. உற்சாகமாய் பாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உளையான பாவ சேற்றிலிருந்த எங்களை உடைய ரத்தத்தினால மீட்டு எடுத்து எங்களை நீதிமானாய் மாற்றினீரே. நன்றி அப்பா.
இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. எனவே நன்றி 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 சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். உம்மையே நம்பி வருகிறவர்களுக்கு நன்மைகளை ஏராளமாய் தாராளமாய் செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததா உம் உறவுக்குள் வந்து விட்டேன். சொல்லுவோம் நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததா உங்க உறவுக்குள் வந்து விட்டே. என் உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டே. நன்றி 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 நன்றி. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஆமென் ஆமென். என கண்பானவர்களே, இந்த அருமையான காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுவதற்கென்று தேவனை நோக்கி பார்த்தபோது தேவன் இருதயத்தில் வைத்த சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து நாம் இணைந்து ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிற கர்த்தர் மத்தியில் இருக்கிறார். வசனத்தை நாம் தியானிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆவது அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ஆனால் அதை சரியாய் நாம் நிதானிக்க வேண்டுமானால் இயேசுவிடம் கற்றுக்கொள்ளும்படி கவனித்து பாருங்கள் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளும்படி நாம் இயேசுவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஆகவே இயேசுவை கவனித்து பாருங்கள் என்ற தலைப்பில்
நாம் தேவனுடைய வார்த்தைகளை இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நாம் தியானிப்பதற்கு ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. கவனித்து பார்க்க வேண்டும். கற்றுக்கொள்ளும்படி இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். அவரை கவனித்து பார்த்தால் அநேக காரியங்களை இயேசுவிடம் நாம் கற்றுக்கொள்ள நிறைய காரியங்கள் அவரிடம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். என்னிடத்தில் கற்றுக்கொள்ள. அப்ப ஆண்டவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆமென். அவரை கவனித்து பார்த்தால், அவரை உற்று பார்த்தால், அவரை நாம் நோக்கி பார்த்தால் கற்றுக்கொள்ள வேண்டிய, பின்பற்ற வேண்டிய அநேக காரியங்கள் இயேசுவிடம் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை நான் வாசிக்கிற போது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்போ அவருடைய மாதிரியை பின்வைத்து போனார். நாம் பின்பற்ற வேண்டிய காரியங்கள் உண்டு, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு, கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. ஆகவே இயேசுவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஆமென். அவரை கவனித்து பார்த்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் பின்பற்றவும் அதிலே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அநேக காரியங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த அருமையான காலை நேரத்தில் எனக்கு அன்பானவர்களே, நாம் இயேசுவை நாம் உன்னிப்பாக நாம் கவனித்து பார்த்தால், விசேஷமாய் அவருடைய ஜெப வாழ்க்கையை நாம் கவனித்து பார்த்தால், அவர் ஜெபத்தில் சிறந்தவராக இருந்தார். ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தினார், ஜெபத்தை முன்னிலைப்படுத்தினார், ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற நேரமெல்லாம் அவர் ஜெபத்தில் பிதாவோடு உறவாடினார், பிதாவின் சத்தம் கேட்டார், பிதாவின் சித்தம் செய்தார், பிதாவினால் நடத்தப்பட்டார் என்பதை அவரை நாம் கவனித்து பார்க்கும்போது நாம் சரியாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். அவரை கவனித்து பார்க்கிற போது விசேஷமாய் மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆவது வசனத்தை வாசிக்கிற போது, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே அவர் ஜெபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அப்போ அதிகாலையில் இருட்டோடு எழும்புகிற ஒரு பழக்கத்தை நாம் எங்கு பார்க்கிறோம். ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை நாம் கவனித்து பார்க்கும்போது, அவருடைய ஜெப வாழ்க்கையை கவனித்து பார்க்கும்போது, அவருடைய ஊழிய வாழ்க்கையை கவனித்து பார்க்கிற போது, அவருடைய சமுதாயத்தில் அவர் நடந்து கொண்ட காரியத்தை கவனித்து பார்க்கிற போது கற்றுக்கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய, பின்பற்ற வேண்டிய நிறைய காரியங்கள் இயேசுவிடம் இருந்தது. அதில் ஒன்று அவருடைய ஜெப வாழ்க்கை. அதிகாலையில் இருட்டோடே அவர் எழும்புகிற ஒரு பழக்கம். இன்றைக்கு அநேகர் காலையில் எழுந்து கர்த்தரை தேடுகிற பழக்கமெல்லாம் குறைந்து விட்டது. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், அவர் எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி செவிகளை கவனிக்க செய்கிறார். அப்போ காலைதோறும் பிதாவாகிய தேவன் எழுப்புகிறார். பாருங்கள், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு காலங்களில் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டைம் பீஸுகளை அவர்கள் படுக்கைக்கு அருகில் வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழும்புவதற்கு அலாரம் வைத்து விட்டு படுக்கிற நாட்கள் இருந்தன. ஆனால் இன்றைக்கு அவைகள் மாறி செல்போனை பக்கத்தில் வைத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எழும்புகிற பழக்கம் அநேக இடத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் இயேசுவை கவனித்து பார்க்கிறபோது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன? அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தேவனை தேடுகிற ஒரு பழக்கம் உள்ளவராயிருந்தார். சங்கீதக்காரன் தாவீதை பாருங்கள், அவர் சொல்லுகிறார் சங்கீதம் 5:3 அவர் தெளிவாய் சொல்லுகிறார். சங்கீதக்காரன் தாவீது ஆடுகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருந்த மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து ஒரு மகிமையான பாத்திரமாய் கர்த்தர் உயர்த்தினார். அவர் சொல்லுகிறார், காலையிலே ஆண்டவரே என் சத்தத்தை கேளுங்கப்பா, காலையில் சத்தம் சமூகத்துக்கு வருன்றார். 88:13 நான் காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்றார். அப்போது இவங்க வாழ்க்கையில் நம்ம கவனித்து பார்க்குறபோது காலையில் எழுந்து தேவனை தேடுகிற ஒரு பழக்கம் இருக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடினார்கள். மோசே பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகிய சமூகத்தில் வந்து நெல்லுப்பானு. வயதான சமயத்தில் சொல்லுகிறார், நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகிய சமூகத்தில் வந்து நில். அப்போது அதிகாலையில் எழும்பி கர்த்தரை தேடுவதற்கு ஆண்டவர் அவரை அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம் அதிகாலை எழுந்தார் என்பதை குறித்த வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி அநேக பரிசுத்தவான்கள், அதாவது காலை ஜெபத்திற்கு
காலை ஜெபத்திற்கு நம்ம ஆபிரகாமை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். சாயங்காலம் தியானத்திற்கு ஈசாக்கை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இரவு ஜெபத்திற்கு யாக்கோபை முன்னுதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதிகாலை எழுந்ததை குறித்து ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற போது ஈசாக்கு தியானம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனால் 32ஆம் அதிகாரத்துக்கு வருகிற போது இரவெல்லாம் போராடி ஜெபிக்கிற யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள் நாம் கவனித்து பார்க்கிற போது காலை ஜெபத்திற்கும் மாலை ஜெபத்திற்கும் இரவு ஜெபத்திற்கும் முன் அடையாளமாக இருக்கிறதை வேதத்தில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த காலையில் எழுந்து கர்த்தரை தேடுகிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கடந்த நாட்களில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டதைப் போல விடியற்காலத்தில் எழும்பி மன்னாவை சேகரிக்க வேண்டும், கிருபையை சேகரிக்க வேண்டும். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. அந்த காலை நேரத்தில் எழும்பி தேவன் கொடுக்கிற கிருபையை, தேவன் கொடுக்கிற வழிநடத்துதலை, தேவன் கொடுக்கிற பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. அப்போ இயேசுவை நாம் கவனித்து பார்க்கிற போது அவர் காலையில் எழுந்து ஜெபிக்கிற ஒரு வழக்கம் உள்ளவராக இருந்தார். இப்போ காலையில் எழும்பி நாம் ஜெபிக்கிற போது பலவிதமான தடைகளை நாம் நிச்சயமாய் சந்திக்க வேண்டியது வரும். காலையில் எழும்போதற்கு சரீரம் சில நேரத்தில் ஒத்துழைக்காது, மனநிலையில் ஒரு நல்ல உற்சாகமான மனநிலை இருக்காது, சில நேரத்தில் தூக்கத்தின் ஆவிகள் மேற்கொள்ள துடிக்கும். ஜெபிக்கும் போது சில தடைகள் வருகிறதை மார்க்கு 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பாருங்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 37ஆவது வசனம். அங்கு பார்க்கிறோம், அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். பேதுரு ஆண்டவர் தேடிட்டு பின்னாடியே போறாரு பாருங்க, பின்னாடி தேடிட்டு போறாரு. ஆண்டவர் நிறைய பேர் உண்மை தேடி வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். வனாந்தரமான ஒரு இடத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அநேகர் அப்படி தான் ஜெபிச்சுட்டு இருக்கவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒரு ஜபாரைக்கு போனாலே தான் சத்துரு போராட ஆரம்பித்து விடுவான். ஜபாரையை விட்டு நம்ம வெளியே கொண்டு வருகிற வரைக்கும் சத்துரு போராடி கொண்டே இருப்பான். சில இடங்களில் கணவனால் ஒழுங்காக ஜெபிக்க முடியாத சகோதரி உண்டு. சில இடங்களில் மனைவி தடையாக இருப்பார்கள் ஜெபத்திற்கு. சில இடங்களில் பிள்ளைகள் தடையாக இருப்பார்கள். சில நேரத்தில் கொஞ்சம் பெரியவர்கள் தடையாக இருப்பார்கள். சில நேரத்தில் தனியாக ஜெபிப்பதற்கு நல்ல இடம் இல்லாதபடிக்கு ஊக்கமாய் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் அநேகர் காணப்படுகிறார்கள். இவைகளெல்லாம் தாண்டி நம்ம ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் பலத்த ஆசீர்வாதத்தை நாம் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இயேசுவை நாம் கவனித்து பார்க்கிற போது முதலாவது என்ன, அவர் அதிகாலை இருட்டோடே எழுந்து தேவ சமூகத்துக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் இந்த காலை ஜெபம்தான் நமக்கு மிக முக்கியமான ஜெபமாக இருக்கிறது. காலையில் எழுந்து அந்த ஜெப நேரத்தை தவற விடுவோமானால் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஜெப நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் போகும். அதற்கு பின்பு வீட்டு வேலைகள் உண்டு, பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம், இல்லை என்றால் வேலைக்கு புறப்பட்டு போக வேண்டும். அதற்கு பின்பு அந்த ஜெப நேரம் நமக்கு சரியாய் அமையாது. ஆகவே காலை நேரத்தில் நாம் எழும்புகிற போது நம்முடைய சரீரமெல்லாம் இளைப்பாறுதல் அடைந்து புத்துயிர் பெற்று இருக்கும். ஆகவே இந்த முதல் நேரத்தை, முக்கியமான நேரத்தை, அதிகாலை நேரத்தை, எழுந்தவுடன் முதல் நேரத்தை தேவனோடு தேவ சமூகத்தில் செலவழிப்பது ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கரலை வெற்றி அல்லேலூயா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா செய்த நன்மைகள்
அதிகாலை நேரம். ஆண்டவரே எழுப்புங்கப்பா. ஆண்டவரே காலையிலோடு என்னை எழுப்புங்கப்பா. சமூகத்தில் வர கிருபை தாங்க, ஜெபிக்க கிருபை தாங்கப்பா, பாடி ஆராதிக்க கிருபை தாங்கப்பா. ஆனந்த மழையில் ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. லூக்கா 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களில், அதாவது இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த அந்த நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில் மேல் ஏறினார். கவனிங்கள், அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற நேரங்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில் மேல் ஏறினார். அவர் தேவனோடு நேரத்தை செலவிடுவதற்கு அவர் தீர்மானித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நெகேமியாவை பாருங்கள், அந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் தானே தேவனோடு நேரம் செலவிட்டு ஜெபிப்பதற்கு அவர் தீர்மானித்ததை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என கர்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் சந்திக்கிற போது தேவனோடு நேரம் செலவிடுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்குவோமானால் நமக்கு அதன் மூலமாய் சில வழிகள் திறக்கப்படுவதையும் இந்த சத்துருக்களை மேற்கொள்வதற்கு வேண்டிய பலனை தேவன் நமக்கு தருவதையும் நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும். ஆகவே பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற பொழுது மனிதனை தேடி போகாமல், சுயபலத்தை நம்பி விடாமல், நம்முடைய அறிவையும் அனுபவத்தையும் சார்ந்து விடாமல் நாம் தேவனோடு நேரம் செலவிட்டு தேவனுக்கு அருகில் நெருங்கி நின்று தேவ சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய நோக்கத்தை அறிந்து அவரால் வழிநடத்தப்படவும் அவரால் பாதுகாக்கப்படவும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமானால் பலத்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நாம் பார்க்க முடியும். ஊழியத்தில் பிரச்சனை சந்தித்த போது இயேசு ஜெபம் பண்ணும்படி மலையில் மேல் ஏறி போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமேன். நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த நாட்களிலே அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் அங்கு அவர்கள் ஊழியத்தில் பெரிய எதிர்ப்புகளை சந்திக்கிறார்கள். அந்த எதிர்ப்புகள் வந்த பொழுது 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 26ல இருந்து, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இப்போது பாருங்கள், பிரச்சனைகள் வருகிறது, பயமுறுத்தல் வருகிறது, பலவிதமான மிரட்டல்கள் வருகிற உடன் தானே இந்த ஆதி அப்போஸ்தலர் ஒரு மனமாய் கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள்? அழகாக விண்ணப்பம் பண்றாங்க. 30வது வசனத்தை பாருங்கள். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தலும் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு முன்பாடி சொல்றாரு, இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து என்று சொல்லுகிறார். பாருங்க, தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்றாங்க. விண்ணப்பம் பண்ணும்போது
தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது, அந்த இடம் அசைகிறது, தேவ மகிமை இறங்கி வருகிறது, எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்படுகிறார்கள், வசனத்தை தைரியமாய் சொல்லுகிறார்கள், தேவ கிருபை அவளை தாங்குகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்க்கும்போதும் அந்த ஊழியத்தில் பிரச்சனைகள் வருகிற போது மூர்க்க வருவி கொண்டு அவரை கொலை செய்யலாம் என்று அவர்கள் யோசித்த போது அவர் ஜெபம் பண்ணும்படி, பிதாவோடு இருக்கும்படி, பிதாவோடு சமூகத்தை நேரம் செலவழிக்கும்படி அவர் ஜெபிப்பதற்கு தீர்மானிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பு அப்போஸ்தலர் வாழ்க்கையில் பார்க்கிறோம், பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது ஜெபத்திற்கு நேரம் ஒதுக்கி தேவ சமூகத்தில் காத்திருந்த போது தேவனுடைய வல்லமையினாலும் தைரியத்தால் நிரப்புவதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசுவை கவனித்து பார்க்கிற போது அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது தேவ சமூகத்தை தேடினார்கள், போராட்டங்கள் வரும்போது தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள், தேவ பலனை பெற்றுக்கொண்டார்கள், தெய்வ வழிநடத்தலை பெற்றுக்கொண்டார்கள், தெய்வ பாதுகாப்பை பெற்றுக்கொண்டார்கள். அது நிமித்தம் அவருடைய ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது. சத்துருக்கள் சிதறுண்டு ஓடினார்கள், தேவனுடைய திருநாமம் மகிமைப்பட்டது. ஆகவே நாம் இயேசுவை கவனித்து பார்க்கும் அநேக காரியங்களை நம்ம கவனித்து பார்க்க முடியும். ஆகவே அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து அவருடைய பிதாவின் சமூகத்தில் வருகிற ஒரு பழக்கத்தை வழக்கத்தை உண்டாக்கி கொண்டார். அப்போ இயேசுவை நாம் கவனித்து பார்க்கிற போது அவர் காலையில் இருட்டோடே எழுந்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, நாமும் நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டும். நமக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஜெப நேரம் இருக்க வேண்டும், நமக்கென்று ஒரு ஜெபிக்கிற வாஞ்சை இருக்க வேண்டும். தாகம் உள்ளவனைத்தான் கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நிரப்புவார். மானானது நீருடையை வாஞ்சித்து கதறுவது போல எழுதப்பட்டிருக்கிறது. வாஞ்சையோடும் தாகத்தோடும் தேவ சமூகத்தில் நாம் போக வேண்டும். இன்றைக்கு தேவன் என்னோடு கூட பேசுவார், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை எனக்கு கிடைக்கும், இன்றைக்கு இந்த நபராலே வருகிற எதிர்ப்புகளை நான் மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் தேவனை தேடும்போது அந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகள், அந்த நாளுக்கு வேண்டிய வழிநடத்துதல், அந்த நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பு, அந்த நாளுக்கு வேண்டிய மன்னாவை கர்த்தர் நமக்கு தந்தமை போஷிப்பதற்கு அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். என அன்பானவர்களே, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்கிற போது நிச்சயமாகவே அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும், பின்பற்ற முடியும். ஆகவே நாமும் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஒரு சரணத்தை பாடி நாம் கடந்து போகலாம். ஹல்லேலூயா. சோராமல் ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராமல் ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா அன்பானவர்களே. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்த சீஷர்கள் அவர் அதிக நேரம் ஜெபத்தில் நேரத்தை செலவிடுவதை பார்த்து, அவருடைய ஊழியங்கள் வெற்றியாயிருப்பதை பார்த்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரை, யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்ததை போல எங்களுக்கும் போதிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த நாட்களில் அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ணி போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். ஆமென். யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை சீஷர்களுக்குள் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஒரு ஜெபிக்க வேண்டும் என்ற வாஞ்சையை ஏற்படுத்தினது. ஜெபித்தால் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதன் மூலம் பெரிய கிரிகள் நடக்கும் என்பதை அறிந்தது நிமித்தம் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே,
யோவான் தன் சீசனுக்கு ஜெபம் போதித்த போல எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, பிரசங்கம் பண்ண கற்றுக் கொடுக்கல, பிசாசு துரத்த கற்றுக் கொடுக்கல, மகத்துவமான காரியங்களை செய்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கல, கடல் மேல் நடக்கிறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் அவளுக்கு ஜெபம் பண்ண அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். ஏனென்றால் சீசர்களை கவனித்து பார்த்தார்கள். பிரச்சனைகள் வந்தபோதும், போராட்டங்கள் வந்தபோதும், ஒவ்வொரு நாளும் காலையில் அவர் எழும்பி பிதாவோடு நேரம் செலவிடுவதை, அவர் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை, ஜெபத்திற்கு முன்னிலை கொடுப்பதை அறிந்தபோது, அப்படி நாமும் ஜெபித்தால் பலத்த கிரிகள் நடப்பிக்க முடியும் என்பதை அறிந்திருந்தபடியினால் ஜெபம் பண்ண போதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே இயேசுவை கவனித்து பார்த்தபோது அவர்களுக்குள்ள பெரிய ஒரு தாக்கம் உண்டானதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஒரு குடும்பத்துடைய தலைவராக இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம், ஒரு வாலிப தம்பியாக இருக்கலாம். நீங்கள் ஜெபிப்பதை கவனித்து பார்க்கிற அந்த குடும்பத்தார் அவர்களுக்கும் ஜெபிக்க வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகும். அந்த குடும்பம் முழுவதும் ஜெப பிரசன்னத்தால் நிரப்புவதை நிச்சயமாய் காண முடியும். ஒரு தகப்பனுடைய ஜெபிக்கிற வாழ்க்கை கவனித்து பார்க்கிற பிள்ளைகள் தகப்பனை போல ஜெபிக்க விரும்புவார்கள். ஒரு தாயினுடைய ஜெப வாழ்க்கை கவனித்து பார்க்கிற அந்த குடும்பத்தார் தாயை போல ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கையை கவனித்து பார்த்த சீசர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்ற வாஞ்சை உண்டானதைப் போல நீங்களும் இருட்டோடு எழுந்து தேவ சமூகத்தில் வந்து தேவனோடு நேரம் செலவிடுவதற்கு அர்ப்பணித்தால் உங்கள் ஜெப வாழ்க்கையின் மூலம் உங்கள் குடும்பம் ஜெப பிரசன்னத்தால் நிரம்பி இருப்பது நிச்சயமாய் காண்பீர்கள். உங்கள் வீடு ஒரு ஏணி வைக்கப்பட்ட ஒரு இடமாய், ஒரு பெத்தேலாய், தேவதோடு ஏறுவதும் இறங்குவதுமான ஒரு மகிமையான இடமாய் நிச்சயமாகவே இருக்கும். உங்கள் ஜெப அறை தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படும். தேசத்துக்காய் மன்றாடி ஜெபிக்க, பரிந்து பேசுவதற்கு கர்த்தருடைய மகிமையான பாத்திரமாய் அவர் உங்களை ஆசீர்வதித்து அபிஷேகத்தால் நிரப்புவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம கவனித்து பார்க்கிற போது அவர் அதிகாலை இருட்டோடே எழுந்து ஜெபம் பண்ணினார். ஜெபத்திற்கு நேரத்தை ஒதுக்கினார். நாமும் அப்படி அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்தின் நேரம் ஒதுக்கி ஜெபிக்க கர்த்தருக்கு கிருபைகளை தர வேண்டும். அந்த நேரம்தான் விலையேறப்பட்ட நேரம். இந்த ஜெப நேரத்தை தாக்குவதற்கும் இந்த ஜெப நேரத்தை குறைய பண்ணுவதற்கும் சத்துரு பலமாய் போராடுவான். ஆகவே ஜெப நேரத்தை வேலி அடித்து ஜெபியுங்கள். அந்த நேரத்தில் சரீர பலவீனங்கள் கொண்டு வராதபடி, மனநிலை பாதிக்கப்படாதபடி, உடல்நிலை பாதிக்கப்படாதபடி வேலி அடித்து ஜெபித்தால் நிச்சயமாக ஜெப வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். அதன் நிமித்தம் கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாகவே இருக்கும். ஆகவே இயேசுவை கவனித்து பார்த்தபோது அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கமும் உள்ளவராக இருந்ததைப் போல நமக்கு அப்படிப்பட்ட பழக்கத்தை உண்டாக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்மை போல எங்களுக்கு ஜெபிக்க கிருபைகளை தாரும். உம்மை போல மன்றாடி ஜெபிக்க கிருபைகளை தாரும். நீர் ஊக்கமாய் ஜெபித்தீரே, கண்ணீரோடு ஜெபித்தீரே, அதே போல் நாங்கள் அப்படி ஜெபிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். ஹல்லேலூயா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஆமென் ஆமென். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஆமென் ஆமென். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் கதறணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஆமென் ஆமென். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்பா, காரியங்களை தேடுகிற கிருபை
தாரும் அப்பா. ஒரு நேரம் செலவிட கிருபை தாரும். சமூகத்திற்கு வருவதற்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் ஒளியணும், எல்லா கோலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், எல்லா கூலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவெல்லாம் ஜெபித்த தேவனே, உம்மை போல ஜெபிக்க எங்களுக்கும் கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பு நிற்ப பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் எழுதப்பட்டிருக்கிறதே. எபேசு 6:18 நாங்கள் வாசிக்கிறோமே. ஆகவே எப்போதும் ஜெபித்து விழித்திருக்க எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பிசாசின் தந்திரங்களை, பிசாசின் சதிமோசங்களை அறிந்து கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி தப்பித்து கடந்து போக எங்களுக்கு கிருபைகளை தாரும். ஜெப நேரங்கள் அதிகமாகட்டும், விண்ணப்ப நேரங்கள் அதிகமாகட்டும், பரிந்து பேசி ஜெபிக்கிற நேரங்கள் அதிகமாகட்டும், அதிகாலை எழுந்தும்படி தேடுவதற்கான தடைகளெல்லாம் விலகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபித்தீரே, பிதாவோடு நேரம் செலவழித்தீரே. அதே போல காலையில் எழுந்து முதல் நேரத்தை, முக்கியமான நேரத்தை நம்முடைய சமூகத்தை செலவழிக்க எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சீசர்கள் உம்மை கவனித்து பார்த்தபோது உடைய ஜெப வாழ்க்கையை பார்த்து தாங்களும் ஜெபிக்க வேண்டும் விரும்பினதைப் போல எங்கள் ஜெப வாழ்க்கையை கவனித்து பார்க்கிற எங்கள் குடும்பங்களும் ஜெபிப்பதற்கு ஒரு வாஞ்சிய தாகத்தை அவளுக்கும் உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அதே போல ஜெபாவி எங்கள் மேல் ஊற்றும், விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும். அதிகாலை இப்படி சமூகத்தில் வர, உம்மை தேட, ஆராதிக்க, பாட, விண்ணப்பம் பண்ண, பரிந்து பேச ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை மேற்கொண்டு முன்னேறி கடந்து போவதற்கு வேண்டிய ஜெபாபிஷேகத்தை அளவில்லாமல் உடைய பிள்ளைகளுக்கு ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னீரே. உலகத்தில் வருகிற உபத்திரங்களை ஜெபத்தினால் ஜெயிக்க, வருகிற பாடுகளை ஜெபத்தினால் ஜெயிக்க, அந்த தடைகளை தகர்த்து முன்னேறி கடந்து போக எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் தேவடைய அற்புத கருத்தை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோப்பா. நடத்தும் இந்த கால ஆறுதலை கலந்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாக ஜெப குறிப்பை பதிவிட்டு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும் அப்பா. நன்றி ஆண்டவரே. காலையிலே என் விண்ணப்பம் உடைய சமூகத்திற்கு வரும் என்று சங்கீதம் 88:13 நாங்கள் வாசிக்கிறோமே. ஆகவே காலையிலே இந்த விண்ணப்பம் உடைய சமூகத்தில் வரட்டும் அப்பா. ஜெபத்தை கேட்கிறவரும், ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரும், அற்புதமான காரியங்களை செய்கிறவரும், அதிசயமான காரியங்களை நடப்பிக்கிறவருமாக இருக்கிற சர்வ வல்லமையில் எங்கள் பிதாவே, உடைய கிருபை உடைய பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பல நாட்கள் சரி சுகத்திற்காக ஜெபிக்கிறார்கள் அப்பா. தகப்பனே, ஒரு அற்புதம் நடக்கட்டும், உடைய தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும், உடைய தழும்புகளால் ஆரோக்கியம் உண்டாகட்டும். தகப்பனே, அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. வியாதி படுக்கைகள் மாறட்டும், மரண படுக்கைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், சஞ்சலங்கள் மாறட்டும், மன அழுத்தங்கள் மாறட்டும், மன துயரங்கள் மாறட்டும், எதிர்காலத்தை குறித்த பயம் மாறட்டும், பிள்ளைகளை குறித்த கவலைகள் மாறட்டும், தொழில் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் மாறட்டும், புது வழிகள் திறக்கப்படட்டும், புது வழிகள் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்களினால் ஏற்பட்ட மன கஷ்டங்கள், மன துக்கங்கள் ஆண்டவரே மாறி சமாதான சந்தோஷத்தால் உடைய பிள்ளைகளை நிரப்பும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாம் கூடும், உம்மால் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தேர்ந்து சொல்லுங்க. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே,
ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகே கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஓஹோ, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, அந்த அதிகாலை நேரம் ஒவ்வொருவரையும் கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே உயர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் ஒரு ஜெயத்தின் நாளாய், ஒரு வெற்றி நாளாய், ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.